சிவபெருமான் கணேசை தனது இருப்பிடத்திற்குள் நுழைய விட மறுத்ததற்காக அவரது தலையை வெட்டினார். விநாயக பெருமானிடம் அளவற்ற பக்தியுள்ள மெய்யப்பன் ஆவார். அந்த முனிவர் குழந்தையை தாண்டி போகும்போது அவரை சுத்தி இருக்க காற்று பட்ட உடனேயே குழந்தையினுடைய நோய்கள் எல்லாமே சரியாயிடுது. அவனுடைய குஷ்ட நோய் அவனை விட்டு விலகுது. கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். கழுதையும் எருதும் தன்னோட வாயில மென்னுகிட்டு இருந்த அந்த புல்லும் புலைச்சியோட கையில வச்சிருந்த அந்த புல்லும் பிள்ளையாருடைய சன்னதிக்கு முன்னால் போய் விழுந்திருக்கு. அதுல 3 புற்கள் மட்டும் காற்று வாக்குல எழும்பி விநாயக பெருமானுடைய திருமேனியில போய் விழுந்துருச்சு. இந்த 3 பேரும் அருகம்புல்லால எனக்கு பூஜை செஞ்சது மட்டும் இல்லாம என்னுடைய ஆலயத்தை சுத்தி சுத்தி வந்து கடைசியில உயிரும் விட்டுருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த 3 பேத்தையும் நான் தெய்வ விமானத்துல கூட்டிட்டு வந்தேன்னு விநாயக பெருமான் பதில் சொல்றாரு. ஒரு அருகம்புல்ல வச்சு உங்களை பூஜை செஞ்சதுனால இவங்களுக்கு உங்களோட உலகத்துல இடம் கொடுத்திருக்கிறீங்கன்னா இனிமேல் இந்த அருகம்புல்ல வச்சுதான் உங்களை பூஜை பண்ணணும் அப்படின்றத நாங்க போய் பூலோகத்துல சொல்றோம்னு சொல்லி எல்லா முனிவர்களும் கிளம்புனாங்களாம். தும்பிக்கை நாதன் துணை இருக்க நீ நம்பிக்கையோடு நடைபயில்வாய் வாழ்வில், தும்பிக்கை நாதன் துணை இருக்க நீ நம்பிக்கையோடு நடைபயில்வாய் வாழ்வில், தும்பிக்கை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. தடைகளை நீக்கும் விநாயக பெருமானை வழிபடும் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே. சத்ரதாய நமஹ, காஜக பிரணயினே நமஹ, காயகாதீன விக்கிரகாய நமஹ, கேஜாய நமஹ, கேஜகுணாய நமஹ, கேசரிதாய நமஹ, கேதத்துவிதே நமஹ, காயகத்ராசக்னே நமஹ, கிரந்தாய நமஹ, கிரந்ததத்துவேச்சகாய நமஹ, சாதகாய நமஹ, கங்காதரேஷ்டவரதாய நமஹ, கங்காதர பஜாபகாய நமஹ, கங்காதர குரவே நமஹ, கங்காதர த்யாதபதாய நமஹ, கங்காம்பு சுந்தராய நமஹ, கங்காஜல ரசாஸ்வாத சதுராய நமஹ, கந்தர்வ பீடிகதே நமஹ, கந்தர்வஞானந்தஞாய நமஹ, கந்தர்வ த்ராணசன்னத்தாய நமஹ, கந்தர்வ சமரக்ஷமாய நமஹ, கந்தர்வ ஸ்திரீ விராராஜ்யாய நமஹ, கானாய நமஹ, கானபடவே நமஹ, கச்சாய நமஹ, கச்சபதஜே நமஹ, கீர்வாண சமசம்வத்ரே நமஹ, கீர்வாண கணபாலகாய நமஹ, கிரகாய நமஹ, கிரகபதஜே நமஹ, கிரகாய நமஹ, கிரகபீடா பிரணாசனாய நமஹ, கிரகோத்கடாய நமஹ, கிரககீதகுணாய நமஹ, கிரந்த பிரணயித்ரே நமஹ, கர்வாய நமஹ, கர்விஷ்டாய நமஹ, கர்விகர்வக்னே நமஹ, கவிரக்ஷண சன்னத்தாய நமஹ, கவிபயஹராய நமஹ, குடலட்டுபுஜே நமஹ, குடபுஜே நமஹ, குடபுக்குண்யாய நமஹ, குடாகேசாச்சிதபதாய நமஹ, குடாகேசுசகாய நமஹ, கதாதராச்சிதபதாய நமஹ, நமஹ, கதாகிரஸ்தபரித்ராத்ரே நமஹ, கதாடம்பர கண்டகாய நமஹ. தமிழ் மாதமான ஆவணி அமாவாசைக்கு பிறகு 4வது நாளில் பக்தர்கள் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வணங்கி 11ஆம் நாள் கொண்டாட்டங்களை தொடங்குகிறார்கள். மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிம் வந்தித. நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. எல்லாமல்ல ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகருடைய அருளாலே இன்றைய தினம் இந்த வருடமானது விநாயகர் சதுர்த்தி எல்லா ஆலயங்களும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அதிலும் விசேஷமாக சொல்ல வேண்டுமென்றால் கலௌ சண்டி விநாயகௌ, கலியுகத்தில் விநாயகரும் துர்க்கையும் சீக்கிரமாக அருளை செய்யக்கூடிய தெய்வங்கள் என்று ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லுகிறார்கள். இக்கோயில் சென்னை அடையாறில் அமைந்துள்ள ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகர் திருத்தலத்தின் சிறப்பு பூஜைகளை காணலாம். கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகன் கோடாங்க நமஸ்காரங்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகர் பெருமான் அருளோடும் ஆசையோடும் இங்கே விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கோம். நம்ம திருக்கோயிலில் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக அந்த கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட 4 கும்பாபிஷேகத்தை நம்ம பண்ணியிருக்கோம். முதல் கும்பாபிஷேகம் 1974 பண்ணோம். அடுத்த கும்பாபிஷேகம் 1985, 2005 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். 2023 பிப்ரவரி 10 4வது கும்பாபிஷேகம் பண்ணோம். 4 கும்பாபிஷேகத்தை நம்ம சிறப்பாக நடத்தியிருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒரு உற்சவ மூர்த்தியை நான் ஆவாகனம் பண்ணி வைத்திருக்கோம். வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் அவங்க புஷ்பம் அல்லது புல் போட்டு இந்த லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனையாக ஆக்குவதற்கு ஒத்துழைப்பு தரணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜை ஆரம்பிச்சிருக்கோம். விநாயகர் சதுர்த்தி அல்லது பிள்ளையார் சதுர்த்தி செப்டம்பரில் தமிழ்நாட்டில் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தும்பிக்கை நாதன் துணையிருக்க நீ நம்பிக்கையோடு நடைபயில்வாய் வாழ்வில், தும்பிக்கை நாதன் துணையிருக்க நீ நம்பிக்கையோடு நடைபயில்வாய் வாழ்வில், தும்பிக்கை நாதன் துணையிருக்க.
விநாயக பெருமானுடைய பெருமைகள்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே நேரத்துல விநாயக பெருமான் எந்த ரூபத்துல வந்து காட்சி அளிப்பார்னு கேட்டா அது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு இந்த ரூபத்துல கூட வந்து காட்சி அளிப்பாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கூட எழும். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையானது பிணிக்கு ஆளான பிள்ளையின் கதை. கர்நாடக தேசத்துல வல்லவன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்த காலம். அவனுடைய மனைவியின் பெயர் கமலை. இவங்க 2 பேருக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அந்த குழந்தை பிறக்கும் போதே குருடனாகவும் ஒரு செவிடாகவும் பேச முடியாத ஊமையாகவும் உடல் எங்கும் குட்ட நோய் கொண்டு சீழும் ரணமுமாய் பார்ப்பதற்கே சகிக்க முடியாத தோற்றத்தோட பிறக்குது. ஒரு குழந்தை பிறவியிலேயே இப்படிப்பட்ட பல சிக்கல்களோட பிறந்துச்சுன்னா அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அரசனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தூக்கி போட்டு எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணி அந்த பையனை மீட்டு கொண்டு வரதுக்கு பாடுபடுறான். 12 வருஷம் அந்த பையனுக்காக தன்னுடைய சொத்து பத்துகள் எல்லாத்தையுமே இழக்க தயாராகிறான். எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் அதனால பலன் கிடைக்கலனா ஒரு நொடி நமக்கு ஒரு அலட்சியம் வரும், நம்மள மீறிய ஒரு கோபம் வரும். அப்படி ஒரு கோபம் அந்த வல்லவன் அரசனுக்கு வந்துச்சு. தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றதுக்கு நீ பெற்காமே இருந்திருக்கலாம், முதல்ல அரண்மனையை விட்டு வெளியே போ அப்படின்னு குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் வேலையாட்களை கூப்பிட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியே துரத்தி விடுறாரு. குழந்தையோட இளவரசி அந்த அரண்மனையை விட்டு வெளிவராங்க. தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு குண்டினபுரன்ற கிராமத்துல போய் தஞ்சம் புகுந்துடலான்னு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வனத்துல இருந்து முற்கள முனிவர் என்பவர் அவர்களுக்கு எதிரே வருகிறார். அவர் யாருன்னா விநாயக பெருமானிடம் அளவற்ற பக்தியுள்ள மெய்யப்பன் ஆவார். அந்த முனிவர் குழந்தையை தாண்டி போகும்போது அவரை சுத்தி இருக்க காற்று பட்ட உடனேயே குழந்தையினுடைய நோய்கள் எல்லாமே சரியாயிடுது. அவனுடைய குஷ்ட நோய் அவனை விட்டு விலகுது. பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தவன் அந்த நொடியிலிருந்து ஒரு பேரழகனா மாறுறான். 6 அடி உயரம் கொண்ட ஆண் அழகனாக மாறுகிறான். அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே கமலியோட கண்கள்ல இருந்து தண்ணீர் அருவியா கொட்டுது. தெய்வமே, என் செல்வனின் பிணி நீங்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவ பூஜை பண்ணது இப்பதான் நிறைவேறி இருக்குது. இப்படி திடீர்னு ஒரு அதிசயம் நடக்கவும் இந்த சம்பவம் குண்டினபுரத்து கிராம மக்கள் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. குண்டினபுரத்து கிராம மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்படிப்பட்ட அதிசயத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்து கமலை அரசிக்கு உபசரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஆதிசைவ பிராமணர் ஒருவர் வராரு. அவரை கும்பிட்டு வரவேற்ற கமலையும் அவருடைய மகனும் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப அந்த வேதியர் அவங்கள்ட்ட சொல்றாரு, கணேசமூர்த்தியினுடைய சடாட்ச மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அதை சொல்லி கணேச பெருமான பூஜையுங்க அப்படின்னு சொல்லி மந்திரத்தை அவங்களோட காதல சொல்லிட்டு கிளம்புறாரு. தாயும் மகனும் விநாயக பெருமான தங்களுடைய மனதுல முழுமையா பதிச்சு சடாட்சர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முழுமுதற் கடவுளான விநாயகர் அவங்க 2 பேருக்கும் காட்சி அளிக்கிறாரு. விநாயகனே, வேத காரணமும் நீ, வேதம் 4ம் நீ, பாதம் 4ம் நீ, பதங்கள் 4ம் நீ, தாமரை பூவில் இருக்கும் பிரம்மனும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலும் கைலையங்கிரியில் இருக்கும் ருத்ரமூர்த்தியும் நீதான், சகல உலகும் சகல பொருட்களும் சகல தத்துவங்களும் நீதான் அப்படின்னு பல வகையான தோத்திரங்களை சொல்றாங்க. விநாயகர் மகிழ்ச்சியோட உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தக்கன் விநாயகரை வணங்கி, தேவர்களுக்கு தேவனே, என்னுடைய இருப்பிடத்தில் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் நிறைந்திருக்க வேண்டும், பேரும் புகழும் பொருந்தி தான் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அப்போ விநாயகர் சொல்றாரு, தவசீலன் உருவத்துல காட்சியளித்தது வேற யாரும் இல்ல, நான் தான் அந்த முனிவர் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கு நினைவு வருது, அப்போ அன்னைக்கு எங்களுக்கு எதிரில் வந்து காட்சி கொடுத்தது விநாயக பெருமானா அப்படின்றதையே தாயும் மகனும் அப்பதான் உணர்றாங்க. அப்போ விநாயகர் சொல்றாரு, நீ இப்போ கேட்ட வரத்தை நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன், உன்னுடைய பிணிகள் எல்லாத்தையுமே நீக்கி உனக்கு நல்வாழ்வு கொடுத்திருக்கேன், இதையே நீ தொடர்ந்து செய், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. இந்த கதையிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. நாம தினம் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை வீணாகாது. விநாயகர் வரம் தருவார், நல்வாழ்வு தருவார், நம்புவோம்.
आजितनं वेद आजितनवान् भवति आपो वै चन्द्रमस आजितनम् आजितनवान् भवति य एवं वेद योपामाजितनं वेद आजितनवान् भवति नक्षत्राणि वा अपामाजितनम् आजितनवान् भवति यो नक्षत्राणामाजितनं वेद आजितनवान् भवति य एवं वेद योपामाजितनं वेद आजितनवान् भवति पर्जन्यो वा अपामाजितनम् आजितनवान् भवति यः पर्जन्यस्याजितनं वेद आजितनवान् भवति आपो वै पर्जन्यस्याजितनम् आजितनवान् भवति आसनन्याय च नमो धृष्णवे च प्रमृषाय च नमो दूताय च प्रहिताय च नमो निषङ्गिने चेडुधिमते च नमस्ति चाजितने च नमः स्वाजिताय च सुधन्वने च नमः श्रुत्याय च पथ्याय च नमः काट्याय च नीप्याय च नमः सोद्याय च सरस्याय च नमो नात्याय च वैद्याय च नमः कूप्याय च वट्याय च नमो वर्ष्याय च वर्ष्याय च नमो मेघ्य विद्युत्याय च नम ईद्रियाय च तप्याय च नमो वात्याय च रेष्म्याय च नमो वास्तव्याय च वास्तुपाय च இந்து நாட்காட்டியின்படி இது பாத்ரபத மாதத்தின் 4வது நாளில் வருகிறது. இந்த நாளின் பின்னணியில் உள்ள புராணத்தின்படி இந்த நாளில்தான் சிவபெருமான் கணேசை தனது இருப்பிடத்திற்குள் நுழைய விட மறுத்ததற்காக அவரது தலையை வெட்டினார். பார்வதி ஸ்நானம் செய்யும் போது கணேஷ் பகவான் காத்திருப்பார். பின்னர் சிவபெருமான் அவரது தலையை யானையின் தலையில் வைத்து மீண்டும் உயிர்ப்பித்தார். விநாயக சதுர்த்தியை தேசிய விழாவாக உயர்த்தியவர் லோகமானிய திலகர் அவர்கள். தமிழ்நாட்டில் சிலைகளை மூழ்கடிக்கும் இந்த சடங்கு அனந்த சதுர்தசி என்று அழைக்கப்படுகிறது. விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு உணவாக அறியப்படும் கொழுக்கட்டையை மாநிலத்தில் உள்ள பக்தர்கள் தயார் செய்கின்றனர். அரிசி மாவில் வெல்லம் மற்றும் தேங்காய் நிரப்பப்படுகிறது. தருணமிதையா நல்ல தருணமிதையா உரிய தருணம். பிரான் பிரதிஷ்டா, ஷோடா சோபாச்சலம், உத்தர பூஜை மற்றும் கணபதி விசர்ஜன் ஆகிய 4 சடங்குகள் திருவிழாவுடன் தொடர்புடையவை. பொம்ம பொம்ம தாத்தைய தையன குதின் நக்குதின் பஜங்கரே பொம்ம பொம்ம தாத்தைய தையன குதின் நக்குதின் பஜங்கரே உத்தனிதன திருதனி திருத்தோம் திருத்தோம் தோம் தை தை கணபதி நாம் சதாம் உத்தனிதன திருதனி திருத்தோம் திருத்தோம் தோம் தை தை கணபதி நாம் சதாம். தொழில்நுட்பத்தின் வருகையால் விநாயகர் சிலைகள் நகரும் கைகள் மற்றும் தலைகளுடன் காணப்படுகின்றன. இந்த திருவிழாவின் போது விநாயகர் சிலைகள் காட்சிக்கு வைக்கப்படும். தருணமிதையா நல்ல தருணமிதையா உரிய தருணமிதையா தயை புரி துதிக்கையா உரிய தருணமிதையா தயை புரி துதிக்கையா. இந்த விழா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்பட்டிருக்கிறது. இது மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாகவும் உள்ளது. மக்கள் தங்கள் வீடுகளிலும் பிள்ளையாரை வைத்து வணங்குகிறார்கள். மகாகணபதிம் மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவாதி வந்தித.
वसिष्ठ वामदेवादिवन्दित महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठ वामदेवादिवन्दित महागणपतिम् சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பால கங்காதர திலகர் அவர்கள் இதை ஆண்டாண்டு பொதுமக்களிடையே தேசியம் வளர ஊர்வலமாக கொண்டாட ஊக்குவித்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி எல்லோரும் தங்கள் வசதிக்கேற்ப விநாயகர் சிலைகளை தயார் செய்து தங்கள் பகுதி மக்களுடன் சேர்ந்து கொண்டாடும் விழாவாக நடத்துகின்றனர். கம் கணபதே நமோ நமோ சங்கரி தனய நமோ நமோ 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 கம் गणपते नमो नमो வெகுளியால் விளைந்த விபரீதங்களும் விநாயகருக்கு விசித்திர பூஜையும். அழகுமிக்க அவந்தி நகரத்துல சுலபன் அப்படின்ற ஒரு அரசன் ஆண்டு வந்திருக்கிறான். ஒரு நாள் அரசங்கிட்ட யாசகம் வாங்குவதற்காக மதுசூதனன் என்ற அந்தணன் ஒருவன் வந்திருக்கான். அவனை பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்கான்னா, கையில தடியூன்றி ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்திருக்கிறான். ஆனா அவனோட உடம்பு ஃபுல்லா தூய வெந்நீர் பூசி சிவபெருமானுடைய திருவடிகளில் சிறந்த பக்தியுடைய சிவப்பழமாக இருந்திருக்கிறான். சுலபன் எப்படிப்பட்ட அரசன்னா, அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வள்ளல். ஆனா மதுசூதனன் அந்த பிராமணன் கை நீட்டி யாசகம் கேட்டதும் ரொம்பவும் ஏளனமா அவனை பார்த்து சிரிச்சிருக்கான். அரசன் சிரிக்கவும் ரொம்பவும் கோபம் அடைஞ்ச மதுசூதனன் ஒரு சாபம் விடுறான். பசுவின் பின்பாகத்தை முகர்ந்து விட்டு பல்லை காட்டி இழிக்கும் காளை மாட்டை போல் நீ பல்லை காட்டி சிரித்தாய். ஆகவே நீ ஏரில் மாட்டும் எருதாக பிறந்து புல்லை தின்று திரிவாயாக அப்படின்னு சாபம் கொடுக்கறான். ஆனா அப்படி ஒரு தருணத்துல அந்த அரசனுடைய மனைவிக்கு எப்படி இருக்கும்? ஹே பிராமணா, உன் உடம்பு முழுவதும் அழகாக திருநீர் பூசியிருந்தும் உன் மனதில் இரக்கம் என்பது எள்ளளவும் கூட இல்லையே. புத்தி இல்லாத கழுதையைப் போல சபித்து விட்டாய். அதனால் நீ கழுதையாகி சலவை தொழிலாளியின் கையில் சிக்கி அவதிப்படுவாயாக அப்படின்னு பதிலுக்கு அவ ஒரு சாபமிடுறா. அதை கேட்ட மதுசூதன, பெண்ணே, குற்றம் செய்தவர்கள் நீங்கள் இருக்க அதை போக்கிக் கொள்ள கூட நினைக்காமல் நீச சிறுதியை போல எனக்கு சாபமிட்டாய். அதனால் நீயும் சண்டாள பெண்ணாகி புலைச்சேரியில் திரிந்து அவதிப்படுவாயாக அப்படின்னு மறுசாபம் விடுறான். அவங்களுடைய சாபமும் பலிக்க ஆரம்பிச்சது. திடீர்னு கார் மேகங்கள்லாம் ஒண்ணு கூடுது. மின்னல் வெட்டது. வானவில்லை வளைத்து இடி இடித்து அம்பு மாறி போல் பெருமழை சொரிந்தது. இது போன்ற ஒரு மழையை இதுவரைக்கும் பார்த்ததில்லையேன்னு அந்த உழவன் பயந்து போய் ஏர்ல பூட்டி இருந்த அந்த மாட்டை அவுத்து விடுறான். அந்த எருது வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல தஞ்சம் புகுது. அதே நேரத்துல மழை அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வண்ணானும் தன்னுடைய கழுதையை கழட்டி விட்டுறான்.
கழுதையும் தஞ்சம் புக ஒரு இடத்துல போகுது. புள்ளைச்சியும் தான் சேகரிச்சுக்கிட்டு இருந்த அந்த புற்களை கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல போயிட்டு தஞ்சம் புகுறா. கடைசியில பார்த்தா 3 பேருமே ஒரே இடத்துல தான் தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தா முழுமுதற் கடவுளான கணேச பெருமானுடைய கோவில். மழையும் காத்தும் விடாம பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அதனால அந்த எருதுவாலையும் வெளியே போக முடியல, அந்த கழுதையாலையும் மறுபடியும் வண்ணாங்கிட்ட போக முடியல. சண்டால பின்னாலும் அந்த இடத்தை விட்டு நவர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனிச்சு. எருதுக்கும் கழுதைக்கும் பசி அதிகமான காரணத்தினால அப்படியே மெல்ல மெல்ல புலைச்சி பக்கத்துல போய் நின்னு அவரோட கையில வச்சிருந்த புற்கட்டுகளை தின்ன ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த புலைச்சி ரொம்ப கோபமாயி கையில இருக்க தடியை தூக்கி முதல்ல கழுதையை அடிச்சிருக்கிறா. கழுத கோபம் அடைஞ்சி எருத எட்டி உழைச்சிருக்கு. எருது கோபமாகி மறுபடியும் கழுதைய முட்டி இருக்கு. இப்படியே 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட அந்த இடத்துல ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக இருந்திருக்கு. அதே நேரம் அந்த கோவில்ல கணேச பெருமானுக்கு சந்தியா கால பூஜைய முனிவர்கள் பலர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வெளியில நடக்கிற இந்த சத்தத்தை கேட்கவும் கோபம் அடைஞ்ச முனிவர்கள் 3 பேத்தையும் அடிச்சு வெளியில விரட்டி விட்டுருக்காங்க. 3 பேருக்கும் எங்க ஓடி போய் ஒளியதுன்னு தெரியாம அந்த கோவிலையே சுத்தி வந்துகிட்டு இருந்திருக்காங்க. கழுதையும் எருதும் தன்னோட வாயில மென்னுகிட்டு இருந்த அந்த புல்லும் புலைச்சியோட கையில வச்சிருந்த அந்த புல்லும் பிள்ளையாருடைய சன்னதிக்கு முன்னால் போய் விழுந்திருக்கு. அதுல 3 புற்கள் மட்டும் காற்று வாக்குல எழும்பி விநாயக பெருமானுடைய திருமேனியில போய் விழுந்துருச்சு. இப்படி ஆகவும் அந்த ஆலயமே தீட்டுப்பட்டுருச்சுன்னு அந்த முனிவர்கள் கருதி உடனே ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆலயம் முழுவதும் சுத்தம் பண்ணி விநாயகருக்கு அபிஷேகமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எருது கழுதை புலைச்சி இவங்க 3 பேருக்கும் அடி பயங்கரமா விழுந்த காரணத்தினால காற்று மலையிலையும் சிக்கி அவங்களால மீண்டு வர முடியாம 3 பேருமே இறந்துட்டாங்க. அன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தியாய் இருந்த ஒரே காரணத்துக்காக காத்து வாக்குல தம் மீது வந்து விழுந்த புற்களை தமக்கு அர்ச்சனை செய்ததாகவும், அடித்தாங்க முடியாம அந்த 3 பேரும் ஆலயத்தை சுத்தி வந்தது தம்மை வலம் வந்ததாகவும், முனிவர்கள் தீட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணத தனக்கு நிகழ்ந்த ஆராதனையாகவும் விநாயக பெருமாள் அகமகிழ்ந்து கருணை கொண்டார். அந்த 3 பேரையுமே தன்னுடைய உலகத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தேவகணங்களை அனுப்பி வைக்கிறாரு விநாயக பெருமான். இந்த சம்பவத்தை பார்த்த சில ஞானிகள் விநாயகர் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு விநாயக பெருமான் அழகா ஒரு பதில் சொல்றாரு. இந்த 3 பேரும் அருகம்புல்லால எனக்கு பூஜை செஞ்சது மட்டும் இல்லாம என்னுடைய ஆலயத்தை சுத்தி சுத்தி வந்து கடைசியில உயிரும் விட்டுருக்காங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த 3 பேத்தையும் நான் தெய்வ விமானத்துல கூட்டிட்டு வந்தேன்னு விநாயக பெருமான் பதில் சொல்றாரு. உடனே அங்க இருக்க முனிவர்கள் எல்லாருமே சொன்னாங்க, ஒரு அருகம்புல்ல வச்சு உங்களை பூஜை செஞ்சதுனால இவங்களுக்கு உங்களோட உலகத்துல இடம் கொடுத்திருக்கிறீங்கன்னா இனிமேல் இந்த அருகம்புல்ல வச்சுதான் உங்களை பூஜை பண்ணணும் அப்படின்றத நாங்க போய் பூலோகத்துல சொல்றோம் சொல்லி எல்லா முனிவர்களும் கிளம்புனாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், இத்தனை நாளா நாம ஏன் அருகம்புல்ல வச்சு விநாயக பெருமானுக்கு வழிபடுறோம் அப்படின்றது தெரியாம இருந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கும் போது இனி நாம வழிபடும் போது முழுமையா விநாயக பெருமான மனசுல நினைச்சு அவரோட ஆலயத்தை சுத்தி வருவோம். நம்முடைய வேண்டுதல்களை விநாயக பெருமான் கண்டிப்பா நிறைவேற்றுவார். Taste the Daily. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom.